ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் SSD டோக்கன் வாங்கி எப்படி தரிசனம் பார்க்கணும் என்பதை பற்றி என்னுடைய அனுபவத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 26 கீழ் திருப்பதியில் SSD டோக்கன் வாங்குறதுக்காக போயிருந்தோம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பித்ததிலிருந்து இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள்ள தினமுமே SSD டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த 10-12 நாட்களாகவே இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததுனால மாலை 4 மணியிலிருந்து இந்த SSD டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. விநாயக சதுர்த்திக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து இந்த SSD டோக்கன் வாங்குவதற்கு கூட்டம் மிக மிக குறைவாக இருந்த காரணத்தினால மாலை 4:30 மணியிலிருந்து 4:45 மணிக்குள்ள இந்த டோக்கன்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மறுநாள் அதிகாலை மதியம் வரைக்குமே இந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4-5 நாட்கள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போன நாள் ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 25 மாலை 4:45 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட டோக்கன்ஸ் மறுநாள் ஆகஸ்ட் 26 மதியம் 1:30 மணி வரைக்குமே கிடைத்தது. அதனால் அன்று மாலை ஆகஸ்ட் 26 மாலை 5 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரியாக 5 மணிக்கு நாங்கள் கியூவில் ஜாயின் பண்ணோம். அப்போ தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தனால கியூனுடைய ஆரம்பத்துலலாம் கூட்டமே கிடையாது. மொத்தமாக ஒரு 500 பேர் தான் டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் புது கியூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த புது கியூ ஃபார்ம் பண்ண பிறகு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இப்போ தான் நான் முதல் முறை டோக்கன் வாங்குகிறேன். இந்த புது கியூலேயே அங்கங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலேருந்து நிறைய ஃபேன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் ட்ரிங்கிங் வாட்டர் டேப்ஸும் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் டேப் இல்லையோ அங்கெல்லாம் சேவாக்ஸ் தண்ணீர் வாளியோடு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அங்கேயே நமக்கு அவங்கக்கிட்ட கேட்டாலும் தண்ணீர் கொடுக்குறாங்க. எல்லா வசதிகளும் இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸினுடைய என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கியூ மூவ் ஆகக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100-150 பேர் இந்த டோக்கன் வாங்கக்கூடிய பில்டிங்குக்கு உள்ளே போன பிறகு இங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ் ஒரு கயிறு கட்டி வச்சு இந்த கியூவை பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுறாங்க. உள்ள 150 பேர் டோக்கன்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்த பிறகு தான் மறுபடியும் இந்த கியூவில் இருக்கக்கூடியவங்களை அந்த கயிறு ரிமூவ் பண்ணி இந்த பில்டிங்குள்ளே மறுபடியும் ஒரு 100-150 பேர் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது போல் பேட்சாக டோக்கன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறதுனால உள்ளேயும் கூட்ட நெரிசல் இல்லாமல் டோக்கன் வாங்க முடியுது. நாங்கள் விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் போயிருந்தனால ஏற்கனவே சொன்ன மாதிரி டோக்கன் வாங்குறதுக்கு கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. கியூவில் ஜாயின் பண்ண நேரத்திலிருந்து 7 நிமிடத்திற்குள்ளே நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி மொத்தமே ஒரு 15 பேர் தான் டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய சமயத்தில் கியூவில் ஆட்களே கிடையாது. அதனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடத்துலையே கியூ ஓப்பன் பண்ணி இந்த வழியாகவே டோக்கன் வாங்குறதுக்கு பக்தர்களை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் டோக்கன் வாங்குறதுக்கு ஆட்களே கிடையாது. அதனால் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பூதேவி காம்ப்ளெக்ஸ் முன்னாடி பில்டிங் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்கிட்டே கியூ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆகஸ்ட் 27 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டான அதிகாலை 3 மணி ஸ்லாட் டோக்கன் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லாட் அதிகாலை 3 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. அதற்கடுத்து காலை 11 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட்கள் அன்றைய நாளுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அதிகாலை 3 மணிக்கான ஸ்லாட் கிடச்சிச்சு. டோக்கன் வாங்கிய உடனே நாங்கள் நேரடியாக திருமலைக்கு கிளம்பிட்டோம். ஆனால் நமக்கு எப்போ எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடச்சிருக்கோ அந்த நாள் தான் நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி as per TTD ரூல் கியூவில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் கூட்டம் இல்லாத காரணத்தினால அதிகாலை 3 மணியிலிருந்து எல்லா தரிசன ஸ்லாட் பக்தர்களையுமே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாத காரணத்தினால திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு நான் போகிறப்போ ஆகஸ்ட் 26 இரவு 7 மணி போல் இருக்கும். அங்கேயும் கூட்டம் சுத்தமாக கிடையாது. 5 நிமிஷத்தில் ரூம் ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் வந்துடுச்சு. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு டோக்கனோ டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி மட்டும் இருந்தால் போதும்.
மறுநாள் அதிகாலை 3 மணி தரிசன ஸ்லாட் இருந்த காரணத்தினால ரூம்லேருந்து ஒரு 2:50 போல் கிளம்பணும். ரூம்லேருந்து கிளம்பும் போதே ஒரு சின்ன பூத்தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாக்டாக 3 மணிக்கு நாங்கள் ஜீப்பில் போயிட்டு இருந்த போய் திருமலையில் சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. 3:10 போல் நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம். க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்திலும் சுத்தமாக கூட்டமே கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமே எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேரும் எங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேரும் தான் க்யூவில் போகிறப்போ இருந்தோம். க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே மழை கொஞ்சம் வேகமாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. க்யூவில் ஜாயின் பண்ண நேரத்துலேருந்து எங்கேயுமே கூட்டமே கிடையாது என்பதனால வேகமாக க்யூவில் கடகடன்னு ஓடிட்டோம். லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடத்துலையும் கூட்டம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எந்த ரூமும் புக் பண்ணலைனாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் செய்யும்போது யார் பொருட்களை டெபாசிட் பண்ணுறாங்க என்பது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம மறுபடியும் நம்முடைய லக்கேஜ் அண்ட் மொபைலை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் சென்டர் கடந்த பிறகு மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் க்யூவில் போகிற மாதிரி இருக்கும். எந்த வெயிட்டிங் ஹால்ஸ்லையுமே யாரையுமே லாக் பண்ணி வைக்கல. நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களும் வெயிட்டிங் ஹால்ஸில் எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் க்யூவில் போகக்கூடிய சமயத்திலே பார்க்கலாம். வெயிட்டிங் ஹால்ஸ் எல்லாமே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி லாக் பண்ணி தான் இருந்தாங்க. அன்றைய நாள் டைரக்ட் சர்வ தரிசனத்திற்கும் இந்த வெயிட்டிங் ஹால்ஸ் பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலெல்லாம் யாரையுமே லாக் பண்ணலை. டைரக்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில் தான் அவங்களும் க்யூ டைரெக்டாக மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து நம்முடைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடம் வரும். இந்த இடம் எங்கே வரும்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ATC சர்க்கிளில் அவங்களுடைய தரிசன டிக்கெட் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்தை ஒட்டியே இந்த டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடமும் வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்லாட் அதிகாலை 3 மணி தான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் என்பதனால டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய TTD அஃபிஷியல்ஸே அப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல கயிறு கட்டி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. மொத்தமே ஒரு 3-4 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அங்கே ஒரு 60 பேருக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த SSD டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஹாலுக்குள்ளே நிறைய சேவாக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 200-300 சேவாக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து அந்த டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய 3 அஃபிஷியல்ஸும் வந்து உட்கார்ந்த உடனே இம்மீடியட்டாக டோக்கன் ஸ்கேன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே அந்த 200-300 சேவாக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால அந்த SSD டோக்கன் ஸ்கேன் பண்ண உடனே அந்த பில்டிங்கில் நம்மளை பர்சனல் செக்கிங் பண்ணக்கூடிய இடம் வரும். ஸோ அங்கே சேவாக்ஸ் எல்லாருமே அவங்க பர்சனல் ஃப்ரிஸ்கிங்காக போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் மூவ் ஆன பிறகு இங்கே வந்து ஜென்ரல் டிவோட்டிஸ் எல்லாரையுமே செக் பண்ணி உள்ள க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. க்யூவில் ஜாயின் பண்ண உடனே இம்மிடியட்டாக கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். கம்பார்ட்மெண்ட்ஸில் மொதல் 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் ஆட்கள் இருந்தாங்க. அதில் சேவாக்ஸே 200-300 பேர் வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாங்க. ஜென்ரல் டிவோட்டிஸ் ஒரு 200 பேர் மட்டும்தான் அந்த சமயத்தில் இருந்திருப்பாங்க. 2 கம்பார்ட்மெண்ட்ஸுமே சேர்த்து அவ்வளோதான் மொத்த ஆட்களே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே சுப்ரபாதமில் செலக்ட் ஆன டிவோட்டிஸ் எல்லாருமே பெருமாளை பக்கத்தில் போய் எல்லாருமே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அன்றைய நாள் தோமாலா சேவா இருந்தனால தோமாலா சேவாவில் செலக்டான டிவோட்டிஸ் எல்லாருமே உள்ளே போய் உட்கார்ந்து செட்டில் ஆகணும். அந்த சமயத்தில் அங்க பிரதட்சணம் டிவோட்டிஸ் எல்லாமே தரிசனம் பார்த்த பிறகு அவங்களுக்கு பின்னாடி சர்வ தரிசனம் டிவோட்டிஸ் தரிசனம் பார்க்க போயிருந்திருப்பாங்க. இந்த டைம் லேகுக்காக தான் சுமார் 30-35 நிமிஷம் வரைக்கும் எங்களை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வச்சாங்க. அதற்கடுத்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்தாப்பில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. க்யூவில் கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனோம். அதற்கடுத்து மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் இடம் வரும். அந்த இடத்துல பேட்சாக அலோவ் பண்ணனால மறுபடியும் க்யூவில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பேட்சாக எல்லாரையுமே செக் பண்ணி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பர்சனல் செக்கிங் முடிந்த இடத்துலேருந்து க்யூ கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்தில் வர்றப்போ க்யூ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னென்னா தோமாலா சேவா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தோமாலா சேவாவில் செலக்ட் ஆன எல்லா டிவோட்டிஸுமே பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு அவங்க வெளியே வந்த பிறகு அடுத்து அர்ச்சனா சேவா டிவோட்டிஸ் எல்லாருமே உள்ளே போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்தில் வர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் க்யூ அப்படியே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. அதற்கடுத்து அர்ச்சனா சேவா ஸ்டார்ட் ஆன உடனே க்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெதுவாக தான் எல்லாருமே க்யூவில் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. க்யூ ஆரம்பமான இடத்துல இருந்து பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போகிற வரைக்கும் க்யூவில் எங்கேயுமே தள்ளுமுள்ளு கிடையாது. எல்லாருமே நீட்டாக மெதுவாக மூவ் ஆகிட்டு இருந்தாங்க.
வெண்டிவாக்கிலி தாண்டி பங்காருவாக்கிலிக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் பெரிய மழை இல்லைனாலுமே தூறல் ரொம்ப வேகமாக போட ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் வெண்டிவாக்கிலி தாண்டி பங்காருவாக்கிலிக்கு உள்ளே போகிறப்போ எப்போவுமே பெருசாக தள்ளுமுள்ளி இருக்கும். அன்றைய நாள் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருமே கியூ கரெக்டாக ரெகுலேட் பண்ணி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேவாக்ஸ் எல்லாருமே 3 கியூவில் ஸ்ப்ளிட் ஆகி எப்பவும் போல் போயிட்டோம். நாங்கள் எப்பவும் போல் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய கியூவில் போனோம். உள்ளே போன உடனே தூணில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கருட பகவானை தரிசனம் செஞ்சுட்டு மிடில் கியூலையுமே சேவாக்ஸ் எல்லாருமே மிடில் கியூஸில் ஸ்டக்காகி நின்றுடுவாங்கன்றனால மிடில் கியூலையுமே சேவாக்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லா டிவோட்டிஸையுமே முன்னாடி தள்ளுறதுக்காக பெருசாக ஃபோர்ஸாக யாரையுமே தள்ளலை. எல்லாரையுமே கைப்பிடிச்சு வேகமாக வாங்க வாங்கன்னு எல்லாரையுமே அழைச்சிட்டு இருந்தாங்க. உள்ள கோவிலில் அர்ச்சனா சேவா நடந்துட்டு இருந்துச்சு. மெதுவாக அடிமேலே அடி எடுத்து வச்சு அவங்க என்ன தான் தள்ளினாலும் மெதுவாக நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் வச்சு அடிமேலே அடி எடுத்து வச்சனால எப்பவும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ செகண்ட்ஸும் தரிசனம் பார்க்க முடிஞ்சிச்சு. பெருமாளை திருமுடியிலிருந்து திருப்பாதம் வரைக்கும் அவரை அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த காட்சியை ரொம்ப அழகாக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்களுக்கு வர்ச்சுவல் சேவா தரிசனம் இருந்துச்சு. ஆனால் சில பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால் போக முடியல. அதனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து மனசில் ஒரு சின்ன கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ, இந்த ஆகஸ்ட் மாதம் பெருமாளை தரிசனம் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் டோக்கன்ஸ் வாங்க தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கூட்டம் இவ்வளவு குறையும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டக்குன்னு பிளான் பண்ணி உடனடியாக கிளம்பி போனது தான் இந்த திருமலை தரிசனம் ட்ரிப். பெருமாளை பார்த்ததும் டோக்கனும் கூட்டம் இல்லாமல் வாங்கிட்டோம், ரூமும் கூட்டம் இல்லாமல் வாங்கிட்டோம். பெருமாளையும் எந்தவித கூட்ட நெரிசல் இல்லாமல் அழகாக தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். அவர் எங்ககிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு அந்த தூறல் மலை. எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டமே இல்லாமல் கோவிலுக்குள்ளே போனோமோ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு விமான வெங்கடேஸ்வரர் தரிசனம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து பேட்சாக எல்லாருமே கயிறு கட்டி வச்சு தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு 10 நிமிஷம் 5-7 நிமிஷம் வரைக்கும் கூட்ட நெரிசல் இருந்திருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கூட்ட நெரிசல் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் இருந்துச்சு. அப்படியே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ நல்ல சில்லுன்னு காற்று, ஒரு சின்ன பூத்தூறல் மலை. பெருமாளை நேரடியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்னை பார்க்க முடியலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தியே, இப்போ என்னை தரிசனம் செஞ்சுட்ட, உன் மனசு குளிர்ந்துச்சா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவான தரிசனம் இந்த தரிசனம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனத்திற்கு போயிருந்தோம். அதற்கடுத்து தொடர்ந்து சம்மர் ஹாலிடேஸ்லலாம் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினாலையும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய நேரமும் தொடர்ந்து மாற்றம் இருந்துகிட்டே இருந்தனால எங்களால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனத்திற்காக போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனத்திற்காக போகிறோம். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ 5 மணி இருக்கும். 3:10க்கு கியூவில் என்டர் ஆனோம். 5 மணிக்கு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். 2 மணி நேரத்திற்கும் குறைவாக தான் தரிசனத்திற்கு ஆச்சு. ஆனால் இந்த அர்ச்சனா சேவா முடிந்த பிறகு கியூவில் ஜாயின் பண்ணவங்க, எஸ்எஸ்டி டோக்கன் தரிசன கியூலேயே ஜாயின் பண்ணவங்க 3/4 மணி நேரத்திலேயே அன்றைய நாள் தரிசனம் பார்த்ததாக நம்முடைய சேனலில் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதற்கடுத்து லட்டு கவுண்டருக்கு போய் லட்டு வாங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கவுண்டர்ஸ் தான் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த கவுண்டர்ஸ்லேயே கூட்டம் அதிகமாக இருந்தனால கியூ மெதுவாக மூவ் ஆகி 10 நிமிஷம் ஆகிடுச்சு லட்டு வாங்குறதுக்கு. அதற்கடுத்து கொஞ்சம் மழை ஃபாஸ்ட்டாக பெஞ்சிட்டு இருந்தனால மொபைல் கவுண்டருக்கு மெதுவாக நடந்து போய் அங்கே போய் மொபைல் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திருமலையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட சம்மர் ஹாலிடேஸுக்கு அப்புறம் பக்தர்கள் கூட்டம் இப்போ தான் இவ்வளோ குறைவாக பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. திருமலையில் பிரம்மோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்போ ஆரம்பமாகியிருக்கு. திருமலை கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஷெட்டும் சேஷர தீப அலங்கார சேவா மண்டபத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஷெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேலரி செட் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்குது. அதனால் அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தனால பக்தர்கள் எல்லாருமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வெளியே தான் படுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.